அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கையில தம்பி அஜித்குமார் அவர்கள் வந்து 6 காவலர்களால அடித்து படுகொலை செய்யப்படுகிறாரு. அந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்புல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு 8ஆம் தேதி வந்து காவல்துறையில அனுமதி கோரப்பட்டிருந்துச்சு. அந்த அனுமதி அப்படிங்கிறது காவல்துறையால மறுக்கப்பட்டிருக்கு. திருப்புவனத்தில நடக்கவிருந்த ஆ ஆர்ப்பாட்டத்தில ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொது சொத்துகள் வந்து சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடிதடி பிரச்சனை, மோதல் அது அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, காவல்துறை வந்து அனுமதிய மறுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தடையை மீறி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் 8ஆம் தேதி நடக்கவிருந்த ஆர்ப்பாட்டம் வந்து 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுச்சு? அங்க என்ன எதனால வந்து கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கதாக கூறப்படுகிறது? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த ஒரு காணொளியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை வந்து தாவேகா கையில் எடுப்பது அப்படிங்கிறது வந்து குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல. குரங்கு வந்து ஒரு கையில பூமாலைய குடுத்தோம்னா, அது வந்து பிச்சு கிச்சு குதறி போட்டுரும். அது மாரி இவைங்க போராட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாத தற்குறிகள் தான் இந்த தாவேகாவினர். அந்த போராட்டத்தை யாரு முன்னெடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல புஸ்ஸி ஆனந்த் இருக்கார்ல, அவர் தலைமையில தான் போராட்டத்த முன்னெடுப்பாய்ங்க. இவர் வந்து பனையூர் பங்களால ஏசி ரூம்ல நல்லா மட்ட மல்லாக்க படுத்துட்டு காத்து வாங்கிட்டு இருப்பாரு நம்ம விஜய். இவங்களுக்கு நீங்க பெர்மிஷன் குடுத்தா என்ன? குடுக்காம போனா என்னடா? இவங்க போராட்டத்துல வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து எத்தன போராட்டத்த கையில் எடுத்து, அப்படியே வந்து மக்களுக்காக போராடி சிறை சென்று அப்படியே வந்து தள்ளிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு காணொளி பதிவு நான் முன்னாடி பார்த்தப்போ, ஒரு காணொளி பதிவு வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. போலீஸ்காரங்க வந்து போராடினவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல அடைப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிருவாங்க. அவுத்து விட்டுருவாங்க. அது அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாதவைங்க, போலீஸாருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அவன் ஓடிருவாங்க தெரிச்சு. கைதுக்கு பயந்து ஓடுற கூட்டம். இவிங்க கிட்ட வந்து போராட்டத்துக்கு அனுமதி இவிங்களுக்கு கிடைச்சா என்ன? கிடைக்காட்டி என்ன? அப்படிங்கிற மாரி கவுண்டமணி ஒரு காமெடில சொல்லுவார்ல, "இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன? வரலேன்னா என்ன?" அப்படிங்கிற மாரி, இவிங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி குடுத்தா என்ன? குடுக்காட்டி என்ன? போராட்டத்திற்கு, ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி குடுக்கப்பட வேண்டிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. ஏன்னா, ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்து நடத்தக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும் ஒவ்வொரு போராட்டங்களும், ஆர்ப்பாட்டங்களும். நாம் தமிழர் கட்சி எடுத்து பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரி, இந்த திமுகவுக்கும், நாம் தமிழருக்கும் மோதல் வெடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டத்தில பேசின பேச்சு. அதுல இந்த நிக்கிதாங்கிற பொம்பள, அதுக்கப்புறம் காவல்துறை, அதுக்கப்புறம் வந்து சேங்கை மாறன் அந்த பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி, மாவட்ட பொறுப்பாளர் எல்லாரையும் வச்சு சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாரு. "ஏன்டா நீங்கலாம் வந்து புரோக்கர் வேல பார்க்குறீங்களாடா?" அப்படின்னு கேட்டு விட்டாரு. அங்க இருக்கிற ஒரு அமைச்சரையும், இந்த சேங்கை மாறன்ற நபரையும், "நீங்கலாம் என்னடா புரோக்கர் வேல பார்க்குறீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நல்ல நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி அவிங்க ஏரியாக்கே போய் அவிங்களே வச்சு சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாரு. அங்க இருக்கக்கூடிய திமுக ஊப்பிகள்லாம், "சாட்டை வந்து எங்க ஊர்லயே எங்கள வந்து கேவலப்படுத்தி, காரி துப்பிட்டு போயிட்டாரு. நாம் தமிழர் கட்சி தம்பிக வந்து அடிச்ச அடிக்கே நாங்க யூரின் போயிட்டோம்டா. இதுக்கப்புறம் சீமான் வேற வந்து அடிக்கணுமா? இதுக்கப்புறம் சீமான் வந்து அடிச்சா நாங்க மோஷன் போயிருவோம்டா" அப்படின்னு சொல்லி ஊப்பிகள்லாம் கதறிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அதனால காவல்துறைக்கு அழுத்தம் குடுத்து, "சாட்டை எங்கள மட்டுமா கழுவி ஊத்துனான்? உங்களையும் தானே கழுவி ஊத்துனான். அ தொப்பி, காக்கி சட்டை இதெல்லாம் போட்டிருந்தா பெரிய இதாடா" அப்படின்லாம் வந்து சாட்ட பேசியிருந்தான். "உங்களுக்கும் நாங்களும் உப்பு போட்டு சாப்பிடுறோம். நாங்க போட்டு சாப்பிடுற உப்புல பாதியாவது நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க ஒருபோதும் அனுமதி குடுத்துறக் கூடாது" அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட இந்த உடன்பிறப்புகள் வந்து கால் பண்ணி கண்ணீர் விட்டதாக செய்திகள் வருகிறது.
அதனால சீமான் தம்பிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு, கூட்டம் போட்டதுக்கே நம்மள கிழின்னு கிழிச்சு விட்டாய்ங்க. தூக்கத்த கெடுத்து விட்டாய்ங்க. இப்ப சீமான் அவர்களும் வந்து நம்மள வந்து குழி தோண்டி புதைக்கிறதுக்குள்ள, இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்த நம்ம வந்து இழுத்து மூடிறணும். இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் குடுத்துறக்கூடாது. இவங்களுக்கு அனுமதி குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காய்ங்க நம்ம உடன்பிறப்புகள் எல்லாருமே. "அட பாவிகளா! இந்த அளவுக்காடா பாதிக்கப்பட்டிருப்பீங்க?" அப்படிங்கிற மாரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தெரியும். அப்படி சீமான் அவர்கள் வந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல, அஜித் குமார் அவர்களுக்கு மட்டும் நீதி வேண்டியதில்ல. கிட்டத்தட்ட 25 லாக்கப் மரணங்கள் தமிழ்நாட்ல திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அரங்கேறியிருக்கு. அவர்களுக்கும் சேர்த்து தான் சீமான் அவர்கள் போராடப் போகிறார். நாளைக்கு எனக்கு, உனக்கு, இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் எவனுக்கும் இந்த நிலைமை வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த போராட்டத்த கையில எடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒருத்தன் கூட போலீஸாரால பாதிக்கப்பட்றக் கூடாதுன்ற நிலை கண்டிப்பாக உருவாகும். சீமான் அவர்கள் இந்த போராட்டத்த கையில எடுத்தா. அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து இன்னொரு தேர்தல் வந்து இன்னொரு 10 மாதத்துல நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, சீமான் அவர்களுக்கு அவர் பேசக்கூடிய பேச்சு ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். ஸோ, அதனால வந்து இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சிய ஏற்படுத்திரும். அத வந்து நம்ம எப்படியாவது மட்டுப்படுத்தி தடுத்தரணும் அப்படிங்கிறதுல வந்து உடன்பிறப்புகளும், காவல்துறையும் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு வருவத நம்மளால உணர முடிகிறது. அ அதனால தான் 8ஆம் தேதி இருந்தது ஏன் 9ஆம் தேதி தள்ளி போயிருக்குன்னா, அ தம்பிகள் வந்து பெரும் அளவுல கூடணும். இது வந்து பேசு பொருளா மாறணும். எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரணும். அதுக்காக தான் இந்த தகவல நான் கடத்திக்கிட்டு இருக்கேன். 8ஆம் தேதி இல்ல 9ஆம் தேதி திருப்புவனத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகள், உறவுகள் எல்லாரும் அங்க ஒண்ணா கூடிருங்க. கூடி நம்மளுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா 10 மாதத்துல தேர்தல். மக்கள் உத்து கவனிச்சுட்டு இருக்கான். என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்ல? யார் வந்து உண்மையிலே இதுக்காக களத்துல இறங்கி போராடுறாங்கிறத மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணா கூடி, அ நம்ம திராவிட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊப்பிகளுடைய முகத்துல கரிய பூச வேண்டிய முக்கியமான நேரம் இது. அதனால நம்ம எல்லாருமே ஒன்று கூடுவோம். 9ஆம் தேதி திருப்புவனத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு நம்ம வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. எல்லாரும் ஒன்றா கூடுங்க அப்படிங்கிறது தான். அம் அ அண்ணன் சீமான் அவர்கள் எ கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள வேண்டிக்கிறேன். ஒரு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியாக இது அமைய வேண்டும். ஏன்னா தடையை மீறி போராட்டம் நடத்துறாரு. அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அங்க உடன்பிறப்புகள் வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் நடக்கும்போது நமக்கு தொந்தரவு பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து குவார்டர் பாட்டில விட்டு எரிஞ்சிருக்கிறானுங்க. அவதூறா, அசிங்கமா பேசியிருக்கிறானுங்க. அது மாரி நெறைய கேவலமான வேலைகள செய்திருக்கிறார்கள். அதே மாரி அவர்கள் வந்து ஏதாவது கலவரம் செய்வதற்கோ, ஆ ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது? சட்ட ஒழுங்க கெடுக்கிற மாதிரி ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அனைத்திற்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தயாராக தான் இருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம ஒன்று கூடி இந்த உலகிற்கு பறைசாற்ற வேண்டிய முக்கியமான நாள் ஜூலை 9ஆம் தேதி. அ மானத்தமிழர்கள் எல்லாரும் ஒண்ணா கூடுங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்கள வந்து வலுப்படுத்துங்க. அப்படிங்கிறத தாழ்மையா கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே